ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பிளாக் சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக ஒயிட் சன்னாவில் தான் செய்வோம் சன்னா மசாலா. இதில் நான் பிளாக்கில் செய்ய போகிறேன். இது நைட்டே நல்லா நான் ஊற வச்சாச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடான உடனே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த கடலைக்கறி வந்து பூரிக்கு, அதுக்கப்புறம் ஆப்பம், அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறேன். அதோட ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்க கடலையை வந்து நான் ஆட் பண்ணுறேன். தண்ணி தேவைன்னா ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி தேவைன்னா ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஊற வச்ச தண்ணியை ஊற்றிருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் கர்ட் போட்டு குக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் குக் பண்ணியாச்சு. நம்ம பிளாக் சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லியில் தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் சன்னா விட பிளாக் சன்னா ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.